பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்கிறது எனக்கு அதிக சந்தோஷம். இப்போ நம்முடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்தில் முதலாவது சமாதானம், அது முக்கியம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாதான் சமாதானம், அது தேவ திட்டம். அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். ரெண்டாவது சுகம், ஒரு நோயில்லாத ஒரு வாழ்க்கை. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு ஆரோக்கியம் இருக்கணும். குழந்தைகள், பெரியவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஜெபிக்க ஃபேமிலியை ப்ரேயர் பண்ண உங்களுடைய வீட்டில் அட்மாஸ்பியர் மாறி நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். இந்த கணவன் மனைவி உரசல்கள், இது மாதிரி சில காரியெல்லாம் நீங்கள் ஜெபிக்க மாறி போயிடும். ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை மாற்றத்தை உண்டாகும். அது ஜெபத்தினால தான் முடியும். அதனால தான் இந்த குடும்ப ஜெபம் அவசியம். சாத்தான் இந்த குடும்ப ஜெபத்தை தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணுவான். நீங்கள் ஜெபிச்சுட்டா உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டுரும், ஆசீர்வதிக்கப்பட்டுரும்னு அவனுக்கு தெரியும். அதனால தடுக்க முயற்சி பண்ணுவான். விட்டு விடாதங்க. ஒருவேளை கணவர் வரல, ஒரு மகன் வரமாட்டேங்கிறான்னா சண்டை போடாதங்க அவங்ககிட்ட. நீங்கள் யார் வருவீங்களோ ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஜெபிக்க கர்த்தரே அவங்களை ஏவி எழுப்பி ஜெபத்தில் பங்கு பெற வைப்பார். இதை வச்சு ஒரு பிரச்சனையை வீட்டுக்குள்ளே உண்டாக்கிறாதங்க. சமாதான குறைவு வந்துடக்கூடாது. அன்பை கூப்பிடுங்க. அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாக்கி சண்டை போடாதங்க. நீங்கள் யார் வருவீங்களோ நல்லா பாட்டு பாடி ஜெபிங்க. கர்த்தர் அவங்களை கொண்டு வந்துடுவார். அதுக்கு தான் இந்த ஜெபம். சரியா? மூன்றாவது, நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான இன்னொன்று ஒரு ஆசீர்வாதம். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் ஆசீர்வாதமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் கேட்கும்போது கர்த்தருங்களை நல்ல ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. ஒரு சிலர் தான் இந்த வார்த்தையை சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசமுடைய ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கலாத்தியரில் தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்குரியது. ஆபிரகாமை நான் ஆசீர்வதித்ததைப் போல என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய சாராம்சம். அப்போ ஆபிரகாமை தேவன் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், பெயர் புகழ் ஆசீர்வாதம், குறைவில்லாமல் அதே ஆசீர்வாதம் உங்களுக்குரியது, உங்கள் குடும்பத்திற்குரியது, நமக்குரியது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடைய பிள்ளைகளாகும் போது அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் முழுமையாய் நமக்கு வருகிறது. இது வாக்கு தத்துவம். ஆனால் நிறைய குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் இருப்பது இல்லை. எப்பவும் கடன் பிரச்சனை, எப்பொழுது வியாதி, எப்பொழுது சில தடைகள், ஒரு பூரண ஆசீர்வாதமே இல்லைன்ற நிலைமை. சில சமயம் சில சாபங்கள் நம்முடைய குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதத்தை தடுத்து விடுகிறது. எல்லா குடும்பத்தில் சாபம் இருக்கிறது என்று நினைத்திடக்கூடாது. எல்லா பிரச்சனையுமே சாபத்தினால தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சில குடும்பத்தில் சில சாபங்கள் தொடர்ந்து வருகிறதுனால பாதிப்பு உண்டாகும். ஆண்டவர் 10 கற்பனைகளை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், அதாவது விக்கிரக வணக்கங்கள், இந்த தவறான நம்பிக்கைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கப்படும். அது அந்த பாவங்கள், சில பாவங்கள் 4 தலைமுறை வரைக்கும் சாபமாய் தொடரும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதனால சில பாவங்கள் நம்முடைய குடும்பத்தை தலைமுறையாய் பாதிக்கிறதாக இருந்துவிடும். விக்கிரக வணக்கம், மனுஷ வணக்கம், நாம் சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய தீங்குகள், சிலருடைய மனதை பாதிக்கும்படி செய்கிற சில பாவங்கள், விதவைகளை கண்ணீர் வடிக்க வைக்கிற காரியங்கள். நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க, உங்கள் தகப்பனாருக்கு தகப்பனார் அவங்க வழியாக கூட அந்த பாவத்தின், இந்த சாபத்தினுடைய விளைவு 4 தலைமுறை வரைக்கும் வந்துவிடும். அதனால அதிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளணும். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நீங்கள் வாசித்தால், தேவன் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். உபாகமம் 23:5. தேவன் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அந்த சாபம் இருக்கலாம், கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். அது சில வியாதிகள் பரம்பரையாக தொடர்ந்து வரும். பாருங்க, சில வியாதிகள், சில குடும்பத்தில் 40 வயசுக்கு மேலே ஆண்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அந்த மரணங்கள், அப்புறம் என்னைக்குமே கடன் பிரச்சனை, எப்போவுமே பண பிரச்சனை, இதெல்லாம் ஒரு சாபத்தினுடைய விளைவாக இருக்கலாம்.
எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையில் எங்கள் நால்மாடியில் நல்ல நிலங்கள், தோட்டங்கள், வருமானங்கள். நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது, நிறைய 3-4 வேலைக்காரிகள் இருப்பாங்க, நிறைய வசதி இருக்கிற மாதிரி ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எவ்வளோ பணம் வந்தாலும் அடுத்த நாள் 10 ரூபாய்க்கு பக்கத்து வீட்டு போய் கடன் வாங்குகிற நிலைமை, ஆசீர்வாதமே இல்லை, ஒரு சாபம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகுதான் அந்த சாபம் மாறி ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அப்போ இயேசுக்குள்ளே வரும்போது அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. சில கிறிஸ்தவனாக இருப்பாங்க, விசுவாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, அந்த சாபம் தொடர்ந்து வருகிறதா இருக்கும். அந்த சாப கட்டுகள் அறுக்கப்பட நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணி அந்த கட்டுகள் அறுக்கப்படும் போது தான் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். நிறைய பேர் நான் தான் ரட்சிக்கப்பட்டேன்ல, அப்போ தான் சாபம் மாறிடல அப்படின்னு நினைக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ வியாதி வரக்கூடாது இல்லை, இயேசு சிலுவையில் வியாதியை சுமந்துட்டார். அப்போ என்ன செய்யணும், நம்ம அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி நம்ம அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சிலுவையிலே நமக்காய் சாபமானார். அதை விசுவாசித்து ஆண்டவரே, என் குடும்பத்தில் தொடர்ந்து வரக்கூடிய சாபம் அது முன்னோரால் உண்டான பாவத்தினால் உண்டான சாபமாக இருக்கலாம், அல்லது ஒரு மனுஷ வணக்கம் விக்கிரக வணக்கத்தினால் உண்டான சாபமாக இருக்கலாம், நாங்கள் சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ததனால் உண்டான சாபமாக இருக்கலாம். அந்த சாபக்கட்டு மாறணும், உம்முடைய இரத்தத்தினால் அந்த சாபக்கிரியை அழிக்கப்படணும்னு நம்ம ஜெபிக்க வேண்டும். சிலர் மற்றவங்களை ஏமாற்றி இருப்பாங்க, சொத்துக்களை எடுத்திருப்பாங்க, பணத்தை ஏமாற்றி இருப்பாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. அந்த மனிதருடைய சாபம் அந்த குடும்பத்தில் வந்துவிடும். அது 4 தலைமுறைக்கும் பாதிப்பை உண்டாக்கும். நீங்கள் பக்தியாக இருக்கீங்க, நல்லவங்களா இருக்கீங்க, உடைய தகப்பனாருக்கு தகப்பனார், அது மூலமாக 4 தலைமுறைக்கும் பாதிப்பு வரும். அதை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிச்சுட்டா போதும், விடுதலை வந்துடும். ஒருவேளை உங்களால் ஏமாற்றப்பட்ட யாராவது இருந்தால் அதை சரி செய்து கொள்ளணும். ஏமாற்றி சொத்துக்களை எடுத்திருந்தால், பணத்தை ஏமாற்றி இருந்தால், வஞ்சித்திருந்தால் திருப்பி கொடுத்துடணும். இல்லாட்டா அந்த சாபம் உடைய சந்ததியை பாதித்து விடும். இப்படி பாதிக்கப்பட்ட நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட எனக்கு தெரியும். ஆனால் நம்ம விசுவாசித்து ஒப்பு கொடுத்து கருத்தா ஜெபிக்கும் போது சாப கட்டுகள் மாறி அது ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார், நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தார், பக்தி உள்ளவங்க, ஜெபிக்கிறவங்க, ஆலயத்துக்கு போகிறவங்க, காணிக்கை கொடுக்கிறவங்க, திடீரென்று அவங்களுடைய பிஸ்னஸில் அப்படியே இழப்பு வர ஆரம்பித்தது, நஷ்டம் வர ஆரம்பித்தது, வாகனங்களுக்கு விபத்துகள், லட்சக்கணக்கான நஷ்டங்கள். அப்போ கொஞ்சமாக கடன் வர ஆரம்பித்தது, வீட்டுக்குள்ளே வியாதி பெருக ஆரம்பித்தது. அந்த சகோதரி பல நோயினால் தாக்கப்பட்டாங்க, தினந்தோறும் ஆஸ்பத்திரி. அதனால் சமாதானத்தை இழந்துட்டாங்க. ஏன் இந்த மாதிரி இழப்புகள், தடைகள், வீண் செலவுகள், நோய்கள் என்று அவங்க கலங்க ஆரம்பித்தாங்க. அப்போது சிலர் சொன்னாங்க, பில்லி சொல்லி யாரோ வச்சுட்டாங்க, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுக்குள்ள அந்த எண்ணம், யாரோ பில்லி சொன்னை செய்யறதுனால நம்ம குடும்பம் இப்படி கஷ்டப்படுகிறது என்று. ஒரு நாள் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்தபோது இந்த சாபத்தை குறித்து தெளிவாய் வேத வசனத்தை நான் போதித்த போது அவங்க அறிந்து கொண்டாங்க, இது சாபத்தினால் வந்திருக்கிறது. அப்போ இந்த சாபக்கட்டு மாறணும், நம்மக்கிட்ட இருக்க சில குறைகளை விட்டு நம்ம மனம் திரும்பிடணும்னு சொல்லி வீட்டுக்கு போய் வீட்டில் இந்த விக்கிரகத்தெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க. இயேசுக்கு முழுமையாய் தங்களை அர்ப்பணித்து கொண்டாங்க. ஆண்டவரே, இந்த சாபம் மாறணும்னு ஜெபிச்சிருக்கிறாங்களாம். ஜெபிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரம் கழித்து என்னை பார்க்க வந்தாங்க. அந்த கணவன் அந்த தகப்பனாரும் தாயாரும் வந்தாங்க. அவங்க தான் இதை சொன்னாங்க எனக்கு. நாங்கள் இது மாதிரி கூட்டத்துக்கு வந்தோம், உங்களை இப்போ தான் நேரில் முதல் முறை பார்க்குறோம், என்ன நடந்தது, எங்களுக்கு யாரோ பில்லி சொன்ன வச்சுட்டாங்க நினச்சோம், ஆனால் அது இல்லை, இது சாபத்தினால் வந்தது அறிந்து கொண்டோம். குடும்பமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரியே இயேசுவின் ரத்தத்தினால் எங்கள் குடும்பத்துக்கு சாபக்கட்டுகள் மாறட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நீ ஜெபிச்சோம். நாங்கள் இப்போ நல்ல மாட்டோம், இந்த சாபம் மாறிட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், எப்படி சொல்கிறீங்க, சாபம் மாறிட்டு ஆண்டவர் ஆசீர்வாதம் மாற்றிட்டான்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அந்த ஐயா சொன்னாங்க, என் மனைவிக்கு 5 விதமான வியாதி, ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், லிவரில் ப்ராப்ளம், சரீரத்தில் மெயினான 5 பகுதி பாதிப்பு. ஃபேமிலி டாக்டர்கிட்ட காமிச்சு ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்த்து பாதிக்கப்பட்டு கை நிறைய மாத்திரை சாப்பிடணும், டெய்லி 3 வேளை கை நிறைய மாத்திரை.
அதுவே எங்களுக்கு ஒரு வேதனை. ஆனால் நாங்கள் இப்படி ஜெபிச்சு சாபக்கட்டு மாறின உடனே அவருடைய சரீரத்தில் நல்ல மாற்றம், எல்லா நோய்களும் மாறிவிட்டது. என் மனைவி சொன்னால் என் சரீரத்தில் நல்ல மாற்றம் தெரியுது. ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனோம், மறுபடியும் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மல். டாக்டர் ஆச்சரியப்படுகிறார், எப்படி என்ன நடந்துச்சு உங்களுக்குன்னு சொல்லி. அந்த சாபக்கட்டுகள் மாற ஜெபிச்ச உடனே சாபத்தினால் வந்த வியாதி உடனே போய்விட்டாரு. எனக்கு அன்பானவர்களே, அவங்க தன்னுடைய அனுபவத்தை ஆச்சரியமா சொன்னாங்க. அதன் பிறகு இழந்து போனதெல்லாம் திரும்ப வர ஆரம்பித்தது. அவங்க ஆசீர்வாதம் திரும்ப வர ஆரம்பித்தது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து எபிரேயர் 6:14 நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அதற்கு என்ன செய்யணும்? இயேசு சிலுவையில சாபமானதை விசுவாசிங்க. உங்க சாபம், உங்க குடும்பத்தின் சாபத்தை அவர் சுமந்து விட்டார். அது பரம்பரை சாபமா இருக்கலாம், உங்க பாவத்தினால் வந்த சாபமா இருக்கலாம். அது இயேசு சிலுவையில சுமந்து விட்டார்னு அதை விசுவாசிங்க. குடும்பமா அறிக்கையிட்ட, ஆண்டவரே நாங்கள் இப்போ உங்க குடும்பம், நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், இயேசு தான் எங்களுடைய குடும்ப தலைவர், நாங்கள் உங்க பிள்ளைகள், நீங்க எங்களுடைய சாபத்தை சிலுவையில சுமந்துட்டீங்க. உங்க ரத்தத்தின் வல்லமையினால் என் குடும்பத்தின் மேல இருக்க சாபக்கட்டுகள் அறுக்கப்படட்டும். உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையினால் சாபங்கள் மாறட்டும். உங்களுடைய சிலுவையின் ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பத்தில் எங்க பரம்பரைக்கு உண்டாகட்டும். அப்படி ஜெபிக்கும் போது அந்த சாபக்கட்டு மாறிடும். ஜெபித்து தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இயேசு பாவத்துக்காக மரிச்சாலும் நம்ம அறிக்கையிட்டு ஜெபித்து தான் ரட்சிப்பை பெறுகிறோம். நம்முடைய நோய்களுக்காக விசுவாசித்து ஜெபித்து தான் சுகத்தை பெறுகிறோம். அதே மாதிரி தான் சாபக்கட்டுகள் மாற ஜெபித்து தான் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அதனால இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்க குடும்பத்தின் மேல இருக்கிற எந்த சாபமா இருந்தாலும் இயேசுவே உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் சாபக்கட்டு மாறட்டும். அப்ப சந்ததியாய் வருகிற நோய்கள், வறுமைகள், இந்த பண கஷ்டங்கள் நீங்கிறோம். சில குடும்பத்துல பரம்பரையா கடன் கடன் கடன், அது ஒரு ஆசீர்வாதமே இல்லை. இன்றைக்கு அது மாறிடும். குடும்பத்துக்குள்ள சமாதான குறைவு மாறிடும். இப்போ ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. உங்க ஜெப குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் நீங்க சோசியல் மீடியாவில் ஜெப குறிப்பை அனுப்புறீங்க. எங்க ஜெபக்குழுவில் நாங்கள் டெய்லி உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாம ஜெபிக்கலாம். நீங்க ஜெபிக்கிறதா முக்கியம். அதனால உங்களுக்கு நீங்க ஜெபிக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாம் முழங்கால் படியிடுங்க. உங்க குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம்னு அறிக்கையிடுங்க. நாங்க இப்ப இயேசுவின் குடும்பம், இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இனி எங்க குடும்பத்துல பரம்பரையில் இந்த சாபமை தொடர முடியாது. இயேசு சிலுவையில சாபம் ஆகிவிட்டார். நம்முடைய ரத்தத்தினால் சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். இனி ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அப்படி சொல்லி ஜெபிக்கணும். ஜெப குறிப்பை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கலாம். அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, இப்ப நாங்க இயேசுவின் பிள்ளைகள், எங்க குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். அப்ப இயேசுவின் ஆசீர்வாதம் எங்க குடும்பத்தில் உண்டாகணும். இயேசு எங்களுக்காக சாபமானதுனால எல்லா சாப கட்டுகளும் அறுக்கப்படட்டும். இயேசுடைய ரத்தத்தை தெளித்த அந்த சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் எல்லா சாபங்களும் குடும்பத்தை விட்டு விலகட்டும். அந்த சிலுவையின் ஆசீர்வாதம் எங்க வீட்டுக்குள்ள உண்டாகட்டும். சாபத்தினால் உண்டாகிற இந்த பரம்பரை வியாதிகள், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற வறுமை, பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய இந்த கவலை, கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எங்க குடும்பம் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இனி சாபத்துக்கு இடமில்லை. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் சாபக்கட்டு அறுக்கப்படட்டும். ஜெபம்னுங்க, ஜெபம்னுங்க. வாய் திறந்து பிள்ளைகள் கூட ஜெபம்னுங்க. தகப்பனே, இந்த குடும்பம் உமக்கு சொந்தம், இந்த பிள்ளைகள் உமக்கு சொந்தம். இந்த குடும்பத்தை உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாப கட்டுகள், ஆண்டவரே, எந்த காரணத்தினால் இந்த சாபம் வந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் அந்த சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். நீர் சிலுவையிலே சாபமாகிவிட்டீர். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக சாபத்தை சுமந்து முடித்து விட்டேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் சாப கட்டுகள் மாறட்டும்.
இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ள உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். சாபத்தினால் உண்டாகிற டிப்ரெஷன்கள், மன அழுத்தங்கள், குழப்பங்கள், ஆசீர்வாத தடைகள் எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம். தகப்பனை, என்னென்ன காரியத்தை இந்த பிள்ளைகள் ஜெப குறிப்பாய் வைத்து ஜெபிக்கிறார்களோ அதில் எல்லாம் அற்புதங்களை செய்யும். தேவைகளை சந்தியும். காரியங்களை வாய்க்க பண்ணும். அவர்கள் குடும்பமாய் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதமான காரியம் நடக்கட்டும். தகப்பனை, யார் யார் ஜெப குறிப்புகளை சோசியல் மீடியாவில் அனுப்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள், அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தடைகள் நீங்கி இன்று முதல் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இன்று முதல் நன்மைகளை அவர்கள் காணட்டும். இந்த முழு குடும்பத்தையும் இரத்தத்தின் பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதித்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். கலாத்தியர் 3:13 அந்த வசனத்தை சொல்லி உங்களுடைய குடும்பத்தில் ஸ்தோத்தரித்து ஜெபிங்க. சாபம் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. உபாகமம் 23:5 அதை கன்ஃபஸ் பண்ணி ஜெபிங்க. நிறைய மாற்றங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. நாளை காலை நாம் சந்திக்கலாம். ஆமென்.